பெண் கொசுக்கள் கடித்த பிறகு அரிப்பு மற்றும் வீக்கம் ஏன் ஏற்படுகிறது? பெண் கொசுக்கள் ரத்தம் உறிஞ்சும் போது தனது நாக்கு போன்ற பிரமோசஸை தோலில் ஊடுருவல் செய்கிறது. ரத்தம் உறையும் போது அது ஒரு சிறிய அளவு உமிழ்நீரை உடலில் செலுத்துகிறது. அந்த உமிழ்நீர் உங்களின் ரத்தம் உறையாமல் தடுக்க உதவும். அந்த உமிழ்நீரில் சில சிக்கலான புரதங்கள் இருக்கும். அந்த உமிழ்நீருக்கு உங்கள் உடல் ஆற்றல் எதிர்வினையே உங்களின் அரிப்பு மற்றும் வீக்கத்திற்கு காரணம். பெண் கொசுக்களால் பரப்பப்படும் நோய்களை பற்றி கூறுங்கள். பெண் கொசுக்களில் குறிப்பிட்ட நோய்களை குறிப்பிட்ட கொசுக்களால் மட்டுமே பரப்ப முடியும். பின்வருமாறு: ஏடஸ் கொசுக்கள் பரப்பும் நோய்கள் டெங்கு, சிகன்குனியா, சிக்கா மற்றும் மஞ்சள் காய்ச்சல். அனோபிலஸ் கொசுக்கள் பரப்பும் நோய் மலேரியா. ஹியூலக்ஸ் கொசுக்கள் பரப்பும் நோய்கள் மலேரியா மற்றும் ஜாப்பனீஸ் என்சோபிலிட்டிஸ். அனைத்து நோய்களையும் ஒரு வகை கொசுவால் பரப்ப முடியாதா? இல்லை, ஒரு வகை கொசுக்கள் சில நோய்களை மட்டுமே பரப்ப முடியும். உதாரணத்திற்கு, அனோபிலஸ் கொசுக்களால் மலேரியாவை மட்டுமே பரப்ப முடியும். ஏனெனில் அந்த வகை கொசுக்களின் உடல் அமைப்புக்கு மலேரியா கிருமிகள் மட்டுமே பரவி பெருக முடியும். டெங்கு கிருமிகளால் இந்த கொசுக்களின் உடல் அமைப்புக்கு பரவி பெருக முடியாது. அனைத்து வகை பெண் கொசுக்களாலும் நோய்கள் ஏற்படுத்த முடியாது. சில வகை கொசுக்கள் மட்டுமே நோய்களை பரப்பும். மக்களின் காதிற்கு அருகில் சப்தம் எழுப்புவது ஏன்? என்னை வச்சு ஒரு காவடிக்கிறது பண்ணலைங்க. எங்களின் சிறுநீர்கள் ஒரு நிமிடத்துக்கு 250 முதல் 600 தடவைகள் வரை ஊசலிக்கின்றன. இது ஒரு அதிர்வியல் தொடர்பு போல வேலை செய்கிறது. அதனால் ஒரு மெல்லிய சப்தம் உண்டாகும். அதுதான் உங்களுக்கு கத்துவது போல தோன்றுகிறது. உங்கள் காதிற்கு அருகே தோலில் அதிக வெப்பம் மற்றும் இரத்த ஓட்டம் இருப்பதால் அந்த இடத்திற்கு அடிக்கடி வந்து செல்வோம். ஆண் மற்றும் பெண் கொசுக்களின் சந்திப்பு பற்றி கூறுங்கள். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன் என் உயிருடன். ஆண் கொசுக்களாகிய நாங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பெரிய எண்ணிக்கையில் கூட்டமாக பறப்போம். பெண் கொசுக்கள் அந்த கூட்டத்திற்குள் பறக்கும் போது ஆண் கொசுக்கள் அதை கண்டு ஒட்டிக்கொள்கின்றன. நாங்கள் விசேஷமான சத்தங்களை வைத்து ஒருவர் அடையாளம் காண்கின்றோம். அதாவது இறக்கைகளின் அதிர்வுகளை வைத்து அடையாளம் காண்கின்றோம். கொசுக்களிடமிருந்து எவ்வாறு கிருமிகள் பரப்பப்படுகிறது? முன்பே கூறியது போல் ரத்தத்தை உய்யும் போது உங்கள் உடலில் உள்ள ரத்தம் உறையாமல் இருக்க உடலுக்குள் உமிழ்நீரை செலுத்துகிறது. பெண் கொசுவின் உடலில் அழுகி பிரிஞ்சுள்ள கிருமிகள் உமிழ்நீரின் மூலமாகவே பரப்பப்படுகிறது. உதாரணத்திற்கு, அனோபிலஸ் கொசுக்களின் உடலில் உள்ள மலேரியாவை பரப்பும் கிருமிகள் கொசுவின் உமிழ்நீரின் வழியாகவே உங்களின் உடலுக்குள் பரவுகிறது.